புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357202. வணக்கம். செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள், அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்திலிருந்த தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 3 பேரிடம் நூதன முறையில் 1,00,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள், அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு காவலர் விளையாட்டு திடலில் உடற்பயிற்சி கூடம் காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் இயங்கி வந்தது. பின்னர் செயல்படாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து நவீன முறையில் டெல்லியில் இருந்து உடற்பயிற்சி கருவிகள் வரவழைக்கப்பட்டு நவீன கூடம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த உடற்பயிற்சி கூடத்தில் போலீஸ், அரசு உயர் அதிகாரிகள், அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய உள்ளனர். நவீன முறையில் உடற்பயிற்சி கூடம் இருப்பதால் இங்கு வந்து உடற்பயிற்சி செய்ய விருப்பமாக உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்திலிருந்த தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கீதா. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வீட்டின் அருகே உள்ள கோவிலுக்கு கீதா நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த 2 நபர்களில் ஒருவர் கூலாக நடந்து சென்று கீதாவின் கழுத்திலிருந்த தங்கச்சங்கிலியை பறித்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் பைக்கில் ஏறி தப்பி ஓடினார்கள். இதுகுறித்து கீதா அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கீதா கழுத்திலிருந்த தங்கச்சங்கிலியை 2 மர்ம நபர்கள் பறித்து செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 3 பேரிடம் நூதன முறையில் 1,00,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்காலைச் சேர்ந்தவர் சூரியபிரகாஷ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக கூறினார். தங்களுக்கு வந்துள்ள பார்சலில் சுங்க கட்டணம் இல்லாமல் உள்ளது, அதனால் கட்டணத்தை உடனடியாக கட்ட வேண்டும், இல்லையென்றால் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மிரட்டினார். அதற்கு பயந்த அவர் 45,000 ரூபாய் பணம் அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்தார். கோரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ஞானப்பிரகாசம். இவருக்கு தெரிந்த பேராசிரியர் ஒருவர் பேசுவதாக மர்ம நபர் ஒருவர் பேசி மருத்துவ செலவிற்கு பணம் அனுப்ப வேண்டும் என கூறினார்.
அதை நம்பி அவர் 26,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் தங்க பிரதீப். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி பேசுவதாக கூறினார். கிரெடிட் கார்டு தொகையை அதிகரிக்க கார்டின் விவரங்கள் மற்றும் மொபைல் போனுக்கு வந்து OTP எண்ணை கொடுத்தார். அடுத்த சில நிமிடங்களில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 30,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். திருவண்டார்கோவில் சுதான நகரில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய 200 கிலோவாட் மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் சுதானா நகரில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய 200 கிலோவாட் கொண்ட மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். இதில் உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் பழனிவேல், மின்துறை ஊழியர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு, ஆயுஷ் மருத்துவமனை வில்லியனூர் மற்றும் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் இணைந்து முதியோர் நல மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு, ஆயுஷ் மருத்துவமனை வில்லியனூர் மற்றும் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கம் இணைந்து முதியோர் நல மருத்துவ முகாம் நடைபெற்றது. முதியோர் நல மருத்துவ முகாம் வில்லியனூர் தேரடி அருகே உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். ஆயுஷ்மான் மருத்துவமனை மருத்துவ அதிகாரி ஜீவா ஆனந்த் முன்னிலை வகித்தார். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இம்முகாமில் கண் சிறப்பு மருத்துவர் வைஷாலி, கண் பரிசோதனையாளர் சுபாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனையில் ஈடுபட்டனர். யோகா பயிற்சியாளர் வனிதாம்பிகை யோகா பயிற்சி பற்றிய விழிப்புணர்வு பயிற்சியை வழங்கினார். பாகூர் லயன்ஸ் கிளப் நிர்வாகி விஜயன் வாழ்த்துரை வழங்கினார். மூத்த குடிமக்கள் சங்க செயலாளர் சின்னப்பன் நன்றியுரை வழங்கினார். மேலும் நடைபெற்ற இம்மருத்துவ முகாமில் பல்வேறு நோய்களுக்கு இலவச ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கப்பட்டது. இதில் நீரிழிவு நோய், தமனி மற்றும் சிரை புண்கள், நீரிழிவினால் ஏற்படும் விழித்திரை நோய்கள், இரத்த கொதிப்பு, பக்கவாத நோய், கண் பரிசோதனை, இரத்த சோகை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளும் மருத்துவமும் பார்க்கப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முதியோர்களுக்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் நோய் வருமுன் தடுப்பது சம்பந்தமான யோகா விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் வில்வம் பவுண்டேஷன் அழகப்பன், மூத்த குடிமக்கள் சங்க உறுப்பினர்கள் வாஞ்சிநாதன், இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், ரெட் கிராஸ் ஐயனார், முன்னாள் சேர்மன் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி சிவராமச்சந்திரன், கார்த்திகா லேப் பன்னீர், ஆயுஷ் மருத்துவமனை ஊழியர்கள், ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர். இம்முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் மூலிகை மருத்துவ செடிகளின் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மூலிகை செடிகளின் பயன்கள் குறித்து விளக்கி செடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது. விழாவின் ஒருங்கிணைப்பினை குமுகாயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் பரசுராமன் ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் முருகப்பெருமான் உட்புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இரவு சொர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு தங்கத்தேரில் வைக்கப்பட்டு அரகுர கோஷத்துடன் உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். தங்கத்துடன் வெள்ளி இலவசம். ஜோஸ் அலுகாஸில் ஆடி சேல். தங்க நகைகள் வாங்கும் போது வெள்ளியை இலவசமாக பெறுங்கள். வைரங்களுக்கு 20% தள்ளுபடியுடனும் பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியுடனும் ஆடி சேலில் தங்க வைர நகைகள் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். ஜோஸ் அலுகாஸ்.
புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், all subjects admissions நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்கால் பாரதியார் சாலையில் ரயில் பாதை கடக்கும் இடத்தில் பொதுமக்களின் வசதிக்காக சப்வே அமைத்து தர கோரி மத்திய ரயில்வே இணையமைச்சரிடம் கோரிக்கை விடுத்து பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கு இந்து முன்னணி நன்றி தெரிவித்துள்ளது. காரைக்கால் பிரதான சாலைகளில் ஒன்றான பாரதியார் சாலையில் ரயில்வே கேட் போடப்படும் பகுதியில் சப்வே அமைக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் மத்திய ரயில்வே மற்றும் ஜல்சக்தி துறை இணையமைச்சர் சோமண்ணாவை நேரில் சந்தித்து மனு அளித்து கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய இணையமைச்சர் சோமண்ணா காரைக்கால் பாரதியார் சாலையில் ரயில் பாதை கடக்கும் இடத்தில் சிறியதோர் கீழ்ப்பாதை அமைக்கப்படும் எனவும் அது தொடர்பான பணிகள் உடனடியாக துவங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இதனை வரவேற்று இந்து முன்னணி சார்பில் பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் காரைக்கால் ரயில் நிலையத்திற்கு காரைக்கால் அம்மையாரின் பெயரை சூட்ட முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்து பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவர் GMS ராஜசேகரன் அவர்கள் ரயில்வே அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அது மாதிரி புதிய பஸ் பக்கத்தில் உள்ள ரயில்வே நிலையத்தால பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடைஞ்சலா இருக்குங்கிறதுனால ஒரு சபை சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வேறு ஒரு கோரிக்கையாக காரைக்கால் ரயில் நிலையத்திற்கு காரைக்கால் பெயர் சூட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். அதையும் நிறைவேற்றி தர மாநில துணைத் தலைவர் GMS ராஜசேகரன் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நாளை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற வழிபாட்டுக் கூட்டத்தில் டாக்டர் அப்துல் கலாமிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இயற்கை பாதுகாப்பை அறிவுறுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் வில்லியனூர் காவல்துறையினரின் உதவியோடு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். பின்னர் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் மாணவர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இயற்கை பாதுகாப்பை போற்றவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நெகிழி பையால் செய்யப்பட்ட ஆடை அலங்கார அணிவகுப்பு பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்டது. மேலும் விழாவில் பங்கேற்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ், லியோ, முத்து அவர்களின் ஆலோசனையின்படி பள்ளி முதல்வர் டாக்டர் சுதா, பள்ளியின் கண்காணிப்பாளர் கருணாகரன் ஆகியோர் விழாவை சிறப்பாக செய்திருந்தனர். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும், நல வாரியம் அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு பால் கொள்முதல் விலையை ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும், 75% மானிய விலையில் ஆண்டு முழுவதும் மாட்டுத் தீவனம் வழங்க வேண்டும்,
பால் உற்பத்தியாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் பால்லே கூட்டுறவு அமைப்பிற்கு 101 சொசைட்டிகள் மூலமாக தினசரி 60,000 லிட்டர் அளவுக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் விவசாயத்தில் இன்றைக்கு சரியான வருமானம் இல்லாத சூழலில் கால்நடைகளை வைத்து பால் என்பது ஒரு மாற்று வருமானமாக இன்றைக்கு பார்க்கிற பொழுது இன்றைக்கு முழுமையாக கட்டுப்படியாகாத சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான தீவனம், குச்சி தீவனம், தீவனத்தினுடைய விட பருத்தி கொட்டை, தவிடு, புண்ணாக்கு, பசும்புல் மற்றும் அவர்களுடைய பறவையாளர்களுக்கான கூலி, ஒட்டுமொத்தமான உழைப்பு, இவைகளெல்லாம் கணக்கெடுக்கிற பொழுது ஒரு லிட்டர் ஒன்றுக்கு பால்லே நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் சொல்லக்கூடிய கூற்றின் அடிப்படையிலேயே கிட்டத்தட்ட 45 ரூபாய் அளவிற்கு அடக்க விலை செலவு என்பதாகிறது. ஆனால் தற்போது 8.0 4.5 உள்ள பாலுக்கு, அதாவது SNF சாலிட் நான் ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு அல்லாத இதர சத்துக்கள் உள்ள 8.0 பாலுக்கும் 4.5 ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்தும் உள்ள பாலுக்கு தற்போது 40 ரூபாய் அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இது எந்த அளவிற்கும் எந்த விலையில் எந்த அளவிலும் கட்டுப்படி ஆகாத சூழல் என்பதால் ஒரு லிட்டர் பாலுக்கு 50 ரூபாய் பால் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு புதுச்சேரி பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பிலே முதல் கோரிக்கை வைத்திருக்கிறோம். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையில் பணி நிறைவு பெற்ற 2 உதவி ஆய்வாளர்களுக்கு SP பிரவீன்குமார் திரிபாதி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையில் பணிபுரிந்து வந்த உதவி ஆய்வாளர்கள் ராமமூர்த்தி, ராஜசேகர் ஆகியோர் பணி நிறைவடைந்ததை ஒட்டி அவர்களுக்கு பாராட்டு விழா வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். INTUC மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாளை முன்னிட்டு சுற்றுலா வளர்ச்சி கேட்டரிங் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில INTUC தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் பாலாஜியின் பிறந்தநாள் விழா நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் சுற்றுலா வளர்ச்சிக் கழக கேட்டரிங் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் INTUC மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் கோவில் அருகே அன்னதானம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ், ராஜாராம், INTUC மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் உள்ள குழந்தைகளை உரிய மருத்துவ முகாம் அமைத்து பாதுகாக்குமாறு தலைமை செயற்குழு உறுப்பினர் வே. கார்த்திகேயன் தலைமையிலான குழுவினர் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அவர்களை சந்தித்து மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளதாவது: புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் உள்ள குழந்தைகள் கடந்த 1 வார காலமாக காய்ச்சல் ஏற்பட்டு குயவர்பாளையம் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்று அதன் மூலமாகவும் நேரடியாகவும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை, கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இதர தனியார் மருத்துவமனைகளில் சுமார் 30க்கும் மேற்பட்ட 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனால் மக்கள் மத்தியில் அச்சம் கலந்த பதற்ற நிலை உருவாகியுள்ளது. நோய் தொற்றுக்கான காரணம் கண்டறியப்படவில்லை. தாங்கள் மருத்துவ ஆய்வு செய்து இப்பகுதி குழந்தைகள் மீது அக்கறை கொண்டு அவர்கள் கூடிய விரைவில் குணமடையவும், மேலும் அப்பகுதியில் மேற்கண்ட பாதிப்பு வராத வண்ணம் உரிய மருத்துவ முகாம் அமைத்து பாதுகாக்குமாறு தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்மனுவினை அளிக்கும்போது தலைமை செயற்குழு உறுப்பினர் வே. கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் P. வேலவன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், கிளை செயலாளர் செல்வம் ஹரி மற்றும் திலீப், ராஜசேகர், ரமணா, சஞ்சய் கணேஷ் மற்றும் ஊர் மகளிர் உடனிருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள், அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்திலிருந்த தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் 3 பேரிடம் நூதன முறையில் 1,00,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.